ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, முன்னாடி சொல்லுவாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு. கண்டிப்பாக. ஆனால் எல்லா அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு முன்னறி தெய்வமாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக என்ன கேட்டால் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பட்சத்தில் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு. அப்போது நான் கேட்டுக்கிறது என்னென்னா, ஒரு அப்பா அம்மா இருக்கிற பட்சத்தில் நம்முடைய முழுமையான அன்பை அந்த குழந்தைகிட்ட செலுத்துங்க. நீங்கள் முதல்ல அந்த குழந்தைக்கு எதை விதைக்கிறீங்களோ அங்கே தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையானது வளர்ந்து வருது. வாழ்க்கை அதாவது ஒரு வீடு வைக்கிறோன்னா அதுக்கு பேஸ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தை வளர்ந்து வர்ற தருவாயில் நம்ம எதெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை. அப்போது நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த வீடியோ தயவு செய்து வந்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா அப்பா அம்மா அந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு அம்மா அப்பானா எப்படி இருக்கணுங்கிறத பற்றி தான் நான் இதில் பேசிக்க போகிறேன். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க பட்சத்தில் அதை கனிவாக அன்பாக சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க கேட்பாங்க. ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் ஒரு குழந்தைய மாற்றிடலாம், ஆனால் வளர்ந்த பிறகு தான் மாற்ற முடியாது. ஐந்தில் விளையாதது 50 விளையுமான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேயே அப்படி தான். அவர் ரியலாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃபிஷ்ஷான ஒரு பர்சன். உண்மை தான், ரியலே சொல்கிறேன். அப்போ நான் பக்கத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, என்ன லேன்னு கூப்பிடுவார். பிழை வாழ இருள போலன்னு. தப்பு சொல்லலை, அது அவருடைய ப்ரையாரிட்டி, உரிமை. தன்னுடைய பையனை சொல்கிறார், ஓகே தான். ஆனால் நான் இருக்கிற பட்சத்தில் பக்கத்தில் இன்னொரு பையன் வர்றான்னா, அவன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறியா? அப்போ எனக்கு மைண்டு எனக்குன்னு இல்லை, எந்த ஒரு பையனாக இருந்தாலும் அப்படி தான் வரும், எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும். ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்படியே நாட்கள் செல்லுது, வளர்ந்து வளர்ந்து நம்ம வர்றோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்லேயும் நமக்கு தெரியுது என்னுடைய அப்பா என்ன எப்படி இருக்கார், என்னென்ன ஹேபிட்ஸ் பண்ணுறாரு, என்னென்ன ஆட்டிடியூட் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ சின்ன வயசுலேயே நான் அவரை பார்த்து பார்த்து வளரும்போது எனக்கு தெரிஞ்சிடும் என்னுடைய அப்பா இப்படி தான் இருக்கிறாரு. ஆக்சுவலி என்னை பெற்றெடுத்தது ஒரு அப்பா அம்மா, என்னை வளர்த்தது எனக்கு செல்ல அப்பா அம்மா இன்னுவேரா. அவங்க வந்துட்டு இன்றைக்கி உயிரோட இல்லை. ஏன்னா அவங்கள என்னால் 10 பைசா கொடுத்து பார்க்குறதுக்கும் என்னால் முடியலை. உண்மையிலே இன்றைக்கி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்கெல்லாம் என்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருக்காங்க. நான் பெருமையாக நினைப்பேன் அவங்கள பற்றி இப்போவும் பேசும்போது. என்னுடைய பெரியம்மாவும் என்னுடைய பெரியப்பாவும் நான் மனசில் என்னைக்கு நினைக்கிறது எனக்கு அப்பா அம்மானு தான் அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு 3 பொண்ணு மட்டும்தான், ஆம்பளை கிடையாது. ஸோ நானும் என்னுடைய அண்ணன் அங்கே நின்று தான் வளர்ந்தேன், என்னுடைய தங்கச்சியும். அவங்களுடைய பிள்ளைகளோட எங்களை நல்லா பார்த்தாங்க. அவங்க பிள்ளைக்கு ஒரு பிடி சோறு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு 5 பிடி வாரி தருவாங்க. அவ்வளோ தங்கமான அம்மாவும் அப்பாவும். பட்டு அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு என்னால் கொடுத்து பார்க்க முடியலைன்னு எனக்கு மனசுக்கு இன்றைக்கும் கஷ்டம் உண்டு. அப்புறம் சரி, மெயினாக நான் இது போடுறதுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, மனசெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஆகும்போது எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும். எதுக்காக இதை போடுறேன்னா, இன்றைக்கி நான் என்னுடைய சொந்த அப்பாவுனால இன்றைக்கி நான் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன். சொந்த பிள்ளைங்களை புரிஞ்சுக்காத அப்பா அம்மா இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு நினச்சி பாருங்கள், என்ன பயனுன்னு கேட்குறேன். எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் ஒரு குழந்தைய வந்துட்டு எடுக்கிறீங்க? ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறகுன்னா அந்த குழந்தை வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அந்த அப்பா அம்மா வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் உண்மை. தட் இஸ் அ நேச்சுரல். எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல ஆசை இருக்கும், எனக்கு அப்பா அம்மாவை கட்டி பிடிக்கணும், உம்மா கொடுக்கணும், கிஸ் கொடுக்கணும், அன்பாக பேசணும். ஆனால் அதுக்கேற்றபடி அப்பா அம்மா இருக்கணும். இல்லைன்னா எல்லாம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சேஞ்சஸாக தான் இருக்கும். உலகத்திலேயே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் மனுஷன் இன்றைக்கும் போராடிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது அந்த விஷயம். பியூர் அண்ட் லவ், உண்மையான அன்பு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தட்ட வந்து கிடைக்கக்கூடிய உண்மையான அன்பு. ஸோ தயவு செய்து எல்லா அப்பா அம்மா கிட்டையும் கேட்டுக்கிறேன், உங்கள் குழந்தைகிட்ட உங்களுடைய உண்மையான அன்பு, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எல்லாம் சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைக்கு. நீங்கள் குழந்தையாக இருக்கிற உங்கள் பிள்ளைங்கள்ட்ட அன்பாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் 100 வயசானாலும் அந்த பிள்ளை தூக்கி வச்சு பார்க்கும். நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை எதிர்பார்க்க, எனக்கு அப்பா என்ன கட்டி பிடிக்கணும், எனக்கு உம்மா தரணும், என்ன சந்தோஷமாக பார்க்கணும், என்ன அன்பாக பார்க்கணும், அன்பாக கூப்பிடணும்.
ஏன்னா நான் இப்போ 3 பிள்ளைங்க அப்பா. என்னுடைய குழந்தைகள் எதிர்பார்க்கும். ஒரு பிள்ளை எடுக்கச்சில இன்னொருத்தி அப்படியே வந்து நிற்பா. அவ்வளோ எடுத்தீங்க அப்பா என்ன எடுக்கலையான்னு. அப்போ நாம எல்லாம் வளரும்போது நம்மளும் குழந்தையா இருந்தானே வந்திருப்போம். ஸோ தயவு செய்து அப்பா அம்மா இருக்கிற பட்சத்தில் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். உங்களுடைய பேக்ரவுண்ட் லைஃப் உங்களுக்கு நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில். கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்களும் குழந்தையா இருந்து தானே ஒரு பேரண்ட்ஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் நம்ம கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட காட்ட வேண்டிய இடத்துல அன்பாக சொல்லி வளர்க்குங்க. அது பைசா விஷயமா இருக்கலாம், வாழ்க்கை வாழ்கிற முறையாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை இழந்துட்டீங்கன்னா அதை பிள்ளைங்கக்கிட்ட அதை திணிக்காதீங்க. அது பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சரை கூட அஃபெக்ட் பண்ணும். தயவு செய்து அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்மளால் முடிஞ்சுனா உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா ஒதுங்கி போங்கன்னு. இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் என்னென்னா, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் அப்பா அம்மா கூட தான் வீட்டில் இருக்கேன். அவரோட வீடு தான். வீடு வந்து லோனில் இருக்குது, ரன் ஆகிட்டுருக்கு. லோனு பே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் அவரால் எனக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் ரன் ஆகிட்டு தான் இருக்குது லைஃப். உண்மையில் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அப்பாவாக இருக்கலாம். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புள்ள வந்துட்டு அவர் இப்போ தண்ணி அடிச்சுட்டு பேடு கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எல்லா பிள்ளைங்களும் கண்டிப்பாக விரும்பாது. சரி, ஒய்ஃபு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். 3 குழந்தைங்க இருக்குது. அதனுடைய வாழ்க்கை ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? 24 மணிக்கூறும் வீட்டில் சும்மா நீ கெட்ட வார்த்தை பேட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அந்த குழந்தைங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்கல்ல. அப்போ என்ன ஆகுது? அந்த பிள்ளைங்கள்ட்ட ஃப்யூச்சர் ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுதா இல்லையா? ஸோ இதே மாதிரி என் வீட்டில் இல்லை, ஏகப்பட்ட வீட்டில் நடக்குது. ஸோ தயவுசெய்து எல்லா அப்பா அம்மாக்கிட்டையும் பணிவோடு கேட்டுக்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ நான் கஷ்டப்படுறேன், என்னோடய கஷ்டம் இருக்கட்டும். ஆனால் என்னோடய பிள்ளைங்கக்கிட்ட நான் திணிக்கக்கூடாது. அது தப்பு. ஏன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட கேட்கல, என்ன நீ இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வான்னு. ஒன்றால் தான் அந்த பிள்ளை அந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அப்போ அந்த குழந்தைய வளர்த்தி முறையாக கொண்டு வரக்கூடிய முழு பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்பா அம்மா இருக்கிற உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ உன்னுடைய கஷ்டத்தை திணிக்காத, அன்பாக சொல்லி கொடுங்க. ஆனால் நீ எதை இழந்திருக்கிறியோ அதே மாதிரி பிள்ளையும் இழக்கணும், அவன் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, அவன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. அதை விட ஒரு துரோக செயல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நான் எல்லாம் அவ்வளோ அடிப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நான் ஜீவிச்சிட்ருக்கேன். உண்மையிலே உள்ளது. அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சொல்கிறேன் எதுக்காக. நான் எல்லா பேரண்ட்டும் இதை பார்க்கணும். இந்த வீடியோவை தயவு செய்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். அப்பா அம்மா என்கிறவங்க பிள்ளைங்க கிட்ட உண்மையாக இருங்க. நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உண்மையான அன்பாக இருங்க. கண்டிப்பாக உங்களை 100 வயசானாலும் அது சுமந்து கண்டிப்பாக பார்க்கும். நான் அடித்து சொல்கிறேன். அந்த குழந்தைங்க மைண்டில் வந்துட்டு சிறு வயசுலேயே வந்துட்டு கெட்ட விஷயங்களை விதைச்சிடாதீங்க, திணிக்காதீங்க அந்த பிள்ளைய. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இல்லை, ஏய் நீ இதில் இரு, அங்கே போ, அதை செய், இதை செய், நீ வா போ அப்படியெல்லாம் ரொம்ப போட்டு அதை கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு விஷயத்தை அந்த பிள்ளைக்கு நீங்கள் டீச் பண்ணுறீங்கன்னா வித் லவ்வோட அன்போடு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தையானது புரிஞ்சுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத. அடித்து புரிய வைக்கிறத விட அன்பாக புரிய வச்சு பாருங்கள். அந்த குழந்தை இப்போ இல்லைன்னு அடுத்தாவது அது லேர்ன் பண்ணும். கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்னு சொல்லுவோம். அதே மாதிரி கரடு முரடான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோன்னா அதே கரடு முரடான வார்த்தை ஒரு நாள் உனக்கும் வரும் திரும்ப. ஸோ தயவு செய்து பெற்றோர்களாகிய அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன், உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு மட்டும்தான். அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வருதுன்னா அது உங்களை டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஆஃப்டர் த மேரேஜ் அது அதோட வாழ்க்கையை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய நீங்கள் நல்லபடியாக வளருங்க, நல்ல அன்பு கொடுங்க. அந்த குழந்தைய எதுலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதில் விடுங்க. முடிஞ்சுன்னா அதுக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா உபத்திரம் பண்ணாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறேன். என்னுடைய சின்ன வயசில் இந்த 5 கையையும் தூக்கி என்னுடைய அப்பா இப்போ சொல்கிறேன் ஒரு டேபிள் அப்படி வைப்பார், தூக்கி வச்சுட்டு கத்தி இருக்குல்ல, கத்தி எடுத்து ஒவ்வொரு விரலுக்கு உள்ளாடி அப்படி குத்தி 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 பண்ணுவார். இப்போ மனசில் அப்படியே இருக்குது. உண்மையில் சொல்கிறேன், ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட பண்ணுறது. இது என் வீட்டில் ஒன்றும் இல்லை, எக்கச்சக்க வீட்டில் நடக்குது. நான் இப்போ அதை பெரிய விஷயமா சொல்ல வரல. இருந்தாலும் ஈவன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இனி வரக்கூடிய ஜெனரேஷன்லேயாவது அப்பா அம்மாங்கிறவங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பிள்ளைங்களை வந்துட்டு ரொம்ப திணிக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஆனால் அன்பாக சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கைனா இதுதான். மணியோட வேல்யூ, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மணி, மணினா என்ன, கேஷுனா என்ன, அதை எப்படி நாம் உண்டாக்குறோம், எப்படி அதை ஏர்ன் பண்ணுறோம், மணியை எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, எதுக்கு நாம் சேவ் பண்ணணும், நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படி உதவுங்கிறதெல்லாம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அன்பாக சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளை கேட்கும். இன்றைக்கி 99% பீப்புள்ஸ் அந்த பிள்ளைங்க வந்துட்டு சேஞ்ச் ஆகி போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் பேரண்ட்ஸ்.
ஏன்னா அவன் இருக்கும்போது தான் அங்கே அடியும் சண்டையும், அப்பா தண்ணி அடிச்சுட்டு வருவார், அம்மா 4 பேட் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, அப்பா யூஸ் பண்ணுவார், மாறி மாறி அடிப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுடைய மைண்டில் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆயிரும்னா, இவங்களே அடிச்சுட்டு நடக்கிறாங்க, நமக்கு என்னது, வீட்டில் போனால் ஒரு நிம்மதி இல்லை, அப்பா அம்மா பேசலை. ஸோ பிள்ளைங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், ஒரு குழந்தைன்னா அப்பா அம்மா கிட்ட அன்பை எதிர்பார்ப்பாங்க. அதான் என்னுடைய அப்பா அம்மானா நான் அன்பு எதிர்பார்ப்பேன். என்னுடைய அப்பா வருவாங்க, உம்மா தருவாங்க, கட்டி பிடிப்பாங்க. எனக்கும் தோணும். நான் இப்போ அப்பாவா இருக்கிறேன், எனக்கு தோணும் என்னுடைய பிள்ளைங்க வரணும், மடியில் படுக்கணும், என்னை கட்டி பிடிக்கணும், என்னை உம்மா தரணும், அன்பாக பேசணும். ஏன்னா நான் அப்பா. அதே மாதிரி நான் என்னோட அப்பா அம்மாட்ட எதிர்பார்த்துருப்பேன். அவருக்கு அப்பா அம்மாட்ட எதிர்பார்த்துருப்பார். ஆனால் அவருக்கு கிடைச்சா கிடைக்கலையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால அவருக்கு கிடைக்கலன்னா அவர் அதை எங்கிட்ட திணிக்கணுங்கிறது கிடையாது. இப்போ எனக்கு அன்பு கிடைக்கல, அதனால தான் ஏன்னா பிள்ளைங்கிட்ட அது திணிக்கக்கூடாது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தை வச்சு என்ன பண்ணணும்னா, நம்ம பிள்ளைங்க அதுக்கு ஏங்கக்கூடாது, அதில் நல்லா இருக்கிறாங்கிற தாட்டுக்கு அவங்க பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப ஹாப்பி அன்பாக இருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஐ காட் மெனி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கல் இன் மை லைஃப். ஸோ ஐ கேன் ரன் மை லைஃப் நோ ப்ராப்ளம் வித்தவுட் அதர் ஹெல்ப். நான் யாருக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. ஈவன் அஸ் ஏ பேரண்ட்ஸுங்கிற முறையில் தான் நான் இந்த வீடியோ இப்போ பதிவு பண்ணுறேன். ஸோ தயவு செய்து பிள்ளைங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தாதீங்க, ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. நீங்கள் வந்து ஆல்கஹால் வீட்டில் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவீங்க, நாளைக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா அந்த பாட்டிலை அப்படியே எடுத்து வச்சு வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம முகந்து பார்க்கலாமே அப்படின்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்படியே தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலை கொண்டு கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே வச்சுருப்பார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் ஒரு சொட்டு ஆல்கஹால் குடித்தது கிடையாது. அவ்வளோ மனசில் அதை ஏன்னா நான் டெய்லி பார்க்குறது தானே, என் அப்பா வந்து தண்ணி அடிச்சுட்டு வர்றது, அம்மாவை போட்டு அடிக்கிறது, அப்படி எக்கச்சக்க பிரச்சனைகள் நடக்கும் இல்லை. ஸோ வாழ்க்கை உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. ஒரு பிள்ளையோட வாழ்க்கை செழிப்பாக நல்லா இருக்கன்னா அதுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது யாருன்னா உண்மையான ஒரு அப்பாவும் அம்மாவும் தான். அப்பா அம்மாவை இருக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அதை பிள்ளைங்கிட்ட திணிக்காதீங்க. அந்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. திணிச்சிங்கன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை ஃப்யூச்சரில் கொஸ்டின் மார்க் தான். ஸோ தயவு செய்து மனசுக்குள்ளாடி எல்லோரும் நினைங்க, நீங்களும் சரி நானும் சரி இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிறேன்னா அது இறைவன் எப்போ நம்மளை எடுக்கிறாருன்னே தெரியாது. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லபடியாக ஹாப்பியாக வாழுங்க. யாருக்கும் பாவம் செய்யணும்னு நினைக்காதீங்க, எந்த தீங்கும் செய்யாதீங்க. அவன் நல்லா இருக்கிறான்டே, ஸோ அவனை எப்படி அது கீழே கொண்டு வரணும், எப்படி அதை தாக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து. மனிதன் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி வாழ்க்கை தான், அதை பயனுள்ளதாக நமக்கு தெய்வம் என்ன தந்திருக்காரு அதை வச்சு சந்தோஷம் மகிழ்ச்சி ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை நல்லாயிருக்கும். நல்லதே நினைங்க, கடவுள் தெய்வம் இறைவன் கண்டிப்பாக நல்லதே நடத்துவார். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, ஃபைனலாக நல்ல ஒரு மனுஷனாக மிஸ் பண்ணவங்க நிறைய இருந்த உலகத்தில் இருப்பாங்க. அதே போல் என்ன மிஸ் பண்ணவங்களும் நிறைய இருந்த உலகத்தில் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ எனிவே நல்ல விஷயங்களை நினைங்க, நல்லதே நடக்கும். மனசை வந்துட்டு எப்பவும் வெள்ளையாக வச்சுக்கிடுங்க, எந்த தப்பான எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு போகாதீங்க, நல்லதே நினைங்க, மனசில் நல்லதே நடக்கும். கடவுள் எல்லார் கூடயும் இருக்கிறாரு. நீ நல்ல மனுஷனாக இருந்தானா கடவுள் உன் கூட எப்பவும் இருப்பார் கண்டிப்பாக. நீ கோவிலுக்கு போகல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஓகே, எனிவே எல்லாருக்கும் நன்றி. தயவுசெய்து மறக்காதீங்க, இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லா அப்பா அம்மா வந்துட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். மெயினாக இந்த அப்பா அம்மாவுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நன்றி.